Hey foodies, welcome to livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சவுத் இண்டியன் ஸ்டைல் பாஸ்தா எக் கொத்து எப்படி செய்கிறதுன்றது தான். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் சர்வ் பண்ணலாம், டின்னர் ரெசிபியாகவும் சர்வ் பண்ணலாம், ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட சர்வ் பண்ணலாம். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ஃப்யூஷன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கடாயில் ஒரு 2 glasses ஆஃப் வாட்டரை ஹீட் பண்ணிக்கணும். வாட்டர் நல்லா கொதிநிலை வந்ததுக்கப்புறமா இதில் 3 கைப்பிடி அளவுக்கு இருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கணும். எந்த வெரைட்டி ஆஃப் பாஸ்தா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை கொதிக்க வச்சாலே போதும். எண்ணெய்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து இது வெந்து வரும்போது இதை வடிகட்டி எடுத்து வெளியில் வச்சிடலாம். பாருங்கள், உங்களோட பேக்கெட்லேயே இதை குக் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த டைமிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவ்வளோ நேரத்துக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அகெயின் ஒரு சாஸ்பேனையோ இல்லை கடாயையோ ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 tablespoons அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 teaspoon அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பை ஆட் பண்ணி பொரிய விட்டுடலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு கலர் மாதிரி வரும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே கருவேப்பிலை இலைகளையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஒரு பிங்கிஷ் கலரில் டேர்ன் ஆகி நல்லா க்ளாஸி லுக் அந்த வெங்காயத்துக்கு வரும்போது இதில் நம்ம தக்காளி ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ரொம்ப அதிகமாக தக்காளி நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 1/2 தக்காளியை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் சீக்கிரமாக வதங்கி வரணும் அப்படின்றதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 teaspoon அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒரு 1 teaspoon அளவுக்கு கரம் மசாலா பவுடரை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம ஆட் பண்ண ஸ்பைஸ் பவுடர்ஸில் இருந்து வர ரா ஸ்மெல்லாம் போகணும். அதனால் இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் தண்ணி ஏதாவது ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது, நம்மளுக்கு பாஸ்தா குழன்னு ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்பைஸ் பவுடர்ஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutesக்கு அப்புறமா இந்த மாதிரி 2 முட்டையை பிரேக் ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எக் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஓரளவுக்கு இது சாஸி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பாஸ்தா ரிலேட்டடான ரெசிபீஸ் நிறைய இருக்குது. மேலே உள்ள ஐகார்டில் எல்லா பாஸ்தா ரெசிபிக்கான லிங்க்கையும் நான் ஆட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு ரெசிபி சஜஷன்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஒரு 1/2 teaspoon அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை தூவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். செம டேஸ்டியான இந்த எக் கொத்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.